ஹாய், நம்ம லெட்ஸ்பில் ஆப்பில் எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஆப்பை லான்ச் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் மெனு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிராண்ட் அண்ட் கேட்டகரி ஆட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்டோட பிராண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட பிராண்ட் நேம் என்னவோ அந்த நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இஃப் இன் கேஸ் அந்த பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணலன்னா அது இன்ஆக்டிவ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக மாடர்ன்னு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறனாட்டி சேவ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரி மெனு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கேட்டகரியோட நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ப்ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பிராண்ட் அண்ட் கேட்டகரி ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் மெனு ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து நான் இப்போ வந்து ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். அதோட ஹெச்எஸ்என் கோட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி வந்து நான் 5% கொடுக்குறேன். ஸோ அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் ஜிஎஸ்டி அமௌண்ட் கேல்குலேட் பண்ணிடும். சேல் ப்ரைஸ் வந்து நான் 40 ருபீஸ்ன்னு வைக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது வச்சுக்கலாம். லோ குவான்டிட்டி இண்டிகேஷன் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அண்ட் பிராண்ட் வந்து நம்ம கொடுத்த பிராண்ட் அண்ட் கேட்டகிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் வந்து மாடர்ன், செலக்ட் பண்ண கேட்டகிரி வந்து ப்ரெட்டு. இதோட அவைலபிலிட்டி வந்து எப்போவுமே எஸ்ஸில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இஃப் இன் கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற போது நம்ம அவைலபிலிட்டி நோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சேல்ஸ் பேஜில் காமிக்காது. இங்கே வந்து செலக்ட் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மகிட்ட ப்ரெட்டோட இமேஜ் அதாவது ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து சேல்ஸ் போடும்போது நம்ம இமேஜ் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆட் ஆன் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ரெட்டு கூட ஏதாவது ஃப்ரீ ஆர் ஆட் ஆன் ப்ராடக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் ஆட் ஆன் ப்ராடக்ட் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு நான் சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ப்ராடக்ட் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆட் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜ் ப்ராடக்ட் பேஜு. ஸோ அதில் வந்து ப்ரெட்டுங்கிற ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு எடிட்டில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 5 ருபீன்னு நான் போட்டு எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அப்டேட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ரெட்டுக்கு 5 ருபீ டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்படி தான் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லெட்ஸ்பில் ஆப்பில் ஆட் பண்ணுறோம். தேங்க் யூ.